அகிலம் டிவி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலத்தின் செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மின்சார சேவையை அத்தியாவசிய சேவையாக அறிவித்து வெளியாகியது அதிவிசேட வர்த்தமானி. வாகன சாரதிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. தங்காலையில் சிக்கிய மற்றொரு ஐஸ் லோரி. இறைவரின் திணைக்களத்திற்கு படையெடுக்கப் போகும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள். மந்திரிமனையை பாதுகாக்க போராட்டம். வீடொன்றில் மீட்கப்பட்ட 2 சடலங்கள் விசாரணையில் வெளியான தகவல். மன்னாரில் தீப்பந்த போராட்டம் முன்னெடுப்பு. தென்னிலங்கை வைத்தியசாலைக்குள் நடந்த பரபரப்பு. வைத்தியர்களை சிறைப்பிடித்த உறவினர்கள். இலங்கையின் நாடாளுமன்ற பணியாளர்களுக்கு இஸ்ரேலில் விசேட பயிற்சிகள். நிர்வாண நிலையில் கரையொதுங்கிய சடலம் உயிரிழந்தது யார்? தொடர்பென விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் 7 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை. இராணுவம் அதிரடி. மின்சாரம் வழங்கல் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கும் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. மின்சார சபை ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்து வரும் நிலையில் இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியாகியுள்ளது. ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் ஜனாதிபதியின் செயலாளரால் கையொப்பமிட்டு இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியாகியுள்ளது. வாகன கண்ணாடிகளில் காட்டப்படும் பெயர் பலகைகள் மற்றும் பெயர்கள் குறித்த விதிகள் இனிவரும் காலங்களில் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மனோஜ் ரணகல இதனை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி வாகனத்தின் கண்ணாடி பகுதியில் 5 1 பங்கு வரை சூரிய ஒளி முகத்திற்கு படாமல் இருக்க ஸ்டிக்கர் ஒட்ட முடியும் என மனோஜ் ரணகல சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அதை தவிர வருவாய் உரிமை பத்திரம் மட்டுமே கண்ணாடியில் காட்டப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். மேலும் அரசு அதிகாரிகள் மற்றும் பிறர் கண்ணாடிகளில் தங்கள் நிலைப்பாட்டை காண்பிப்பது குறித்து கேட்டபோது சட்டம் அனைவருக்கு சமமாக பொருந்தும் என்றும் மீறல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரணகல வலியுறுத்தியுள்ளார். அம்பாத்தோட்டை மாவட்டம் தங்காலை பகுதியில் சுமார் 200 கிலோகிராம் எடையுடைய போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. பாரிய அளவில் போதைப் பொருள் கடத்திய லோரி ஒன்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். புலனாய்வு தகவல்களின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்டு நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது லோரி தடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். லோரியை சோதனையிட்ட போது சுமார் 2000 கிலோகிராம் எடையுடைய ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. 4 பொதிகளில் இந்த போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் போதைப்பொருள் பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4 ரிவால்வர்களும் மீட்கப்பட்டன. போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய இறைவரி திணைக்களத்தில் பல்வேறு தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உத்தேசித்துள்ளனர். ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 159 பேரினதும் வரி ஆவணங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அவை குறித்து ஆராய்வதற்கும் எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். வரி ஆவணங்களை தெரிந்து கொள்ளும் சட்டத்தின் கீழ் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக எதிர்க்கட்சி ஏற்கனவே தனியாக ஒரு குழுவை நியமித்துள்ளது. அந்த குழுவில் சட்டத்தரணிகளும் உள்ளடங்குகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி அமைச்சர்கள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைகள் வரி செலுத்துதல் தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களது சொத்துகள் குறித்து தொகுதி அமைப்பாளர்கள் ஊடாக தகவல்களை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை அறிந்து கொள்ளும் சட்டத்தின் கீழ் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் எதிர்க்கட்சிகள் விண்ணப்பங்களை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுமார் 100க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் இவ்வாறு லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. பெரும் எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றதனால் இதற்கு தகவல்களை வழங்குவதில் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தொல்லியல் சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என கூறி மந்திரிமனை முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜாழ்ப்பாண ராஜ்யத்தின் மன்னனான சங்கிலிய மன்னன் காலத்து மந்திரிமனை எனவும் தொல்லியல் சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மந்திரிமனை கடந்த 17ஆம் தேதியை யாழில் பெய்த மழை காரணமாக அதன் ஒரு பாகம் இடிந்து விழுந்திருந்தது.
குறித்த தொல்லியல் சின்னத்தை தொல்லியல் திணைக்களம் பாதுகாக்க தவறிவிட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அது தனியார் காணிக்குள் அமைந்துள்ள தனியார் சொத்து எனவும் அதனால் தம்மால் அதனை மீள் புனரமைக்க பாதுகாக்க முடியவில்லை என தொல்லியல் திணைக்களம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கானா இளங்குமரன் மற்றும் சீனா சிறிதரன் ஆகியோர் மந்திரிமனையை பார்வையிட்டு அதனை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்போம் என உறுதி அளித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் இலங்கை அரசே தமிழர்களின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு, தொல்லியல் திணைக்களமே பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது போல் தமிழரின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு, மன்னன் சொத்து மக்கள் சொத்து என்று கோஷங்களை எழுப்பி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திருத்த வேலைகள் இடம்பெற்று வருகின்ற வீடொன்றில் இருந்து 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த சடலங்கள் தங்காலை சீனிமோதிர பகுதியில் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விசாரணையின் போது வீட்டுக்கு அருகிலுள்ள ஒரு லோரியில் ஐஸ் போதைப்பொருள் அடங்கிய 10 பாக்கெட்டுகளை கண்டுபிடித்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் வீட்டில் இருந்த மற்றொரு நபர் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக தங்காலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். மேலும் சம்பவம் குறித்து அரச ரசாயன பகுப்பாய்வு பரிசோதனை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுத்து வரும் போராட்டம் நேற்று 50வது நாளை எட்டிய நிலையில் தீப்பந்த போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் இளைஞர் மற்றும் மன்னார் மக்கள் இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர். இதன்போது கையில் தீப்பந்தத்தை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த தீப்பந்த போராட்டத்தில் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்ஸ் அடிகளார், இளையோர், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை நாகுட போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த புற்றுநோய் நோயாளி ஒருவர் உயிரிழந்துள்ளதால் கோபமடைந்த குடும்ப உறுப்பினர்கள் உட்பட 5 பேர் மருத்துவரை, சுகாதார ஊழியர்களையும் அடைத்து வைத்துள்ளனர். சுமார் 1 மணி நேரம் அடைத்து வைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக மருத்துவமனை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். களுத்துறையில் உள்ள நாகுட போதனா மருத்துவமனையில் 16வது அறையின் மருத்துவர் மற்றும் 4 ஊழியர்கள் இந்த துன்புறுத்தலுக்குள்ளாகியுள்ளனர் என்று மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். களுத்துறை வடக்கில் வசிக்கும் ஒருவர் கடந்த 18ஆம் தேதி இரவு புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். அவரது குடும்ப உறுப்பினர்கள் உட்பட 5 பேர் அதிகாலை 2 மணியளவில் மருத்துவமனைக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மருத்துவர், ஒரு ஆண் மற்றும் பெண் செவிலியர் மற்றும் ஒரு உதவியாளர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு அவர்களை அச்சுறுத்தியதாகவும் அவர்களை அங்கிருந்து வெளியேறவோ அல்லது தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளவோ அனுமதிக்கவில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. இதனால் ஏனைய நோயாளிகள் மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளாகியுள்ளதாகவும் மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவரை கொழும்பு மாற்றுவதற்காக ஆம்புலன்ஸ் கோருவது தொடர்பாக முதல் நாள் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அது மோதலாக மாறியதாகவும் மருத்துவமனை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட மருத்துவர் களுத்துறை தெற்கு போலீசாரிடம் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக களுத்துறை தெற்கு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் நாடாளுமன்ற பணியாளர்களுக்கு இஸ்ரேலில் விசேட பயிற்சிகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் இலங்கையின் நாடாளுமன்ற பணியாளர்கள் தொகுதி வாரியாக இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டு குறுகிய காலத்தில் விசேட பயிற்சிகளை பெற்றுக் கொள்ள உள்ளார்கள். வெகு விரைவில் இது தொடர்பான இருதரப்பு கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் இலங்கை இஸ்ரேல் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட உள்ளது. குறித்த பயிற்சிகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் இடம்பெற்ற இஸ்ரேல் இலங்கை நாடாளுமன்ற நட்புறவு சங்க கூட்டத்தின் போது இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலின் போது இஸ்ரேல் இலங்கை நட்புறவு சங்கத்தின் தலைவர் ஜேக மெலகு மற்றும் அந்நாட்டின் வெளிவிகார அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட கலந்து கொள்ள உள்ளனர். மொரட்டுவை ஏகொடவென போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மோதிர ஜெயகத்புர கடற்கரையில் இன்று காலை நிர்வாண நிலையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. ஏகொட உயன போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. எனினும் இறந்தவரின் அடையாளம் இன்றும் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். இதன்போது உயிரிழந்தவர் 50 முதல் 60 வயதுக்குட்பட்டவராக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை ஏகொட உயன போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தானில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பயங்கரவாத அமைப்புகள் பொதுமக்கள் பாதுகாப்பு படையினர் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த அமைப்புகளை அழிக்க பாதுகாப்பு படையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அந்நாட்டின் ஹைபர் பக்துவா மாகாணம் டரி இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக இராணுவத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் இன்று அப்பகுதியில் இராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் இராணுவத்தினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த தாக்குதலை தொடர்ந்து இராணுவத்தினர் பதிலடி துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினர்.
இராணுவம் நடத்திய தாக்குதலில் 7 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இத்துடன் அகிலம் டிவியின் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.